மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவே உலுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம சுசித்ரா அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேட்டிகள்லையும் ஒவ்வொரு பிரபலங்களை பற்றியும் தெரியாத சில விஷயங்களை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு பலரும் ஆச்சரியத்தில் தான் இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமலாபால் விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது அமலாபால் விவகாரத்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமலாபால் ஏஎல் விஜய்க்கு திருமணமாகி அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆனதுக்கான காரணமே தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம விஜய் ஆண்டனியோட மகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னும் போட்டு உடைச்சிருக்காங்க. எல்லாருமே இவங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பல விஷயங்களையும் இப்போ போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க நம்ம சுசித்ரா. அதாவது அடுத்தவன் குடியை கெடுத்தா தன் குடி தானே கெட்டு போகும் அப்படிங்கிறது சிறந்த உதாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுசித்ரா சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக தனுஷோட பேர் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் சொல்லி விஜய் மெர்சல் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி சைலண்ட் மோட்ல இருந்த நம்ம சுசித்ரா இப்போ வைலண்ட் மோட்ல இறங்கிட்டாங்க. அதாவது சுசித்ரா மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு பலரும் பேசிட்டு இருந்தாலும் கூட அவங்க சில விஷயங்கள் சொல்றது எல்லாமே சாதாரணமாக கடந்து போக முடியல. ஏன்னா அதற்கு காரணம் அவங்க பேச்சில் அவ்வளவு தெளிவு இருக்கு. அதாவது பிக் பாஸ் 4வது சீசனில் இவங்க கலந்துக்கிட்டப்போ மன ரீதியாக அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரியாகவே அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டிகள்லையும் நல்லா கவனித்தோன்னா தெளிவாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. கோலிவுட்டில் நடக்கும் பல பிரச்சனைகளை பற்றி பேசின சுசித்ரா போன போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அமலாபாலுக்கு எதனால் விவாகரத்து ஆச்சு அப்படிங்கிறதையும் தெளிவாக தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. அமலாபால் ஏஎல் விஜய் விவாகரத்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு பல வருஷங்களாக பேசப்பட்டுட்டு இருந்தது. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஏற்பட்ட நெருக்கமான உறவு தான் விவாகரத்துக்கு காரணமாகவும் இருந்தது அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இப்போது சுசித்ரா வேறொரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு. அமலாபால் திருமணத்துக்கு அப்புறம் பார்ட்டிகளில் கலந்துக்குவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டது தான் இந்த விவாகரத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தனுஷ் கேங்கோட அமலாபால் பார்ட்டி பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்களாமா. அப்படி அவங்க கலந்துக்கிட்ட ஒரு பார்ட்டியில் போதைப் பொருள் கலந்து கொடுத்து தனுஷ் கேங் அவங்கள பிராங்க் பண்ணியிருக்காங்களாமா. போதையில் இருந்த அமலாபாலை டேபிள் மேலே ஏறி நின்று ஆட சொல்லி ரகலை செஞ்சு அதை வீடியோவும் எடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி பார்ட்டிகளுக்கும் வர வச்சதாகவும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் ஏஎல் விஜய்க்கு தெரிய வரும்போது இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக முறிவு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் தான் கை கொடுக்கல, எப்படியாவது சினிமாவையாவது கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் அமலாபால் தனுஷ் கேங்கோட இருந்த அந்த அட்டகாசத்தை பற்றி எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சுசித்ரா தன்னுடைய ரீசன்ட் ஒரு பேட்டியில் பயங்கரமாக போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனியோட மகள் தற்கொலையை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பதிவின் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்டாங்க நம்ம பாடகி சுசித்ரா. இப்போது அந்த ட்விட்டர் பதிவு நான் போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காங்க. நடிகர் தனுஷோட இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில தினங்களாக எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம சுசித்ராவோட இன்டர்வியூ பற்றி தான் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு எதிராக இப்போ சில விரும்பத்தகாத விஷயங்கள் செஞ்சவங்களே பற்றி நிறையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சுசித்ரா. அப்படி ஒரு பேட்டியில் பிள்ளைகளை வளர்க்குறத பற்றி எப்படி அப்படிங்கிற அந்த டாபிக் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனியோட மகள் தற்கொலையை பற்றியும் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஆண்டனியோட மகள் மீரா கடந்த செப்டம்பர் மாதம் வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மீராவுக்கு இருந்த அதிகமான மன அழுத்தம் தான் இந்த தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு வெளியே எல்லாமே சொல்லப்பட்டது. ஆனால் சுசித்ரா இதற்கு வேற ஒரு காரணத்தை சொல்லி பகீர்னு ஒரு விஷயத்தை கிளப்பியிருக்காங்க. விஜய் ஆண்டனி படங்களில் ஹீரோவாக நடிக்கிறதுக்காக தன்னுடைய உடல் அமைப்பை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிக்கிட்டாரு. அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு தன்னுடைய உடல் தோற்றத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு அவரோட பொண்ணு மீராவும் ஆசைப்பட்டிருந்திருக்காங்க. இதை அவர் அதாவது விஜய் ஆண்டனிகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அப்போது விஜய் ஆண்டனிகிட்ட கேட்கும் போதெல்லாம் விஜய் ஆண்டனியும் சொல்லியிருக்காரு ஒரு சில நாடுகளோட பேர்களை சொல்லி கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போய் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை ஆறுதல் படுத்தியிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு மீரா மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் டென்ஷனான விஜய் ஆண்டனி சாப்பிட்டுட்டு இருந்த தட்டை தூக்கி வீசி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லி கோபமாக சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பாவோட இந்த பேச்சால் மனம் நொந்து போன மீரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம்
சுசித்ரா தன்னோட பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. இது தற்கொலையா இல்லை கொலையா அப்படிங்கிற அளவில் அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் யோசிக்க வச்சிருக்கு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேரலையை ஏற்படுத்திட்டு இருக்கவங்க நம்ம சுசித்ரா இன்னும் எந்தெந்த பிரபலங்களோட விஷயங்கள், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.